பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார். இந்த காலை நேரத்திலே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே. இந்த காலை நேரத்திலே கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதே வார்த்தை இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார்: நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று சொல்லி, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை உணர்த்தும் விதமாக ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய தேசத்திலே, அதில் ஒரு மிகப்பெரிய பட்டணத்திலே ஆங்காங்கே விளம்பர பலகைகள் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக என்ன விளம்பரம் என்று சொன்னால், இந்த தேசத்திலேயே மிகப்பெரிய வயலின் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர் ஒருவர் $1000 மதிப்புடைய ஒரு வயலினை எடுத்து இசை வாசிக்க போகிறார், அந்த இசை கச்சேரி நடக்கப் போகிறது என்று சொன்ன உடனே அதை பார்த்த எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம். ஏனென்று சொன்னால், அந்த பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக $1000 என்பது மிகுந்த மதிப்பு வாய்ந்தது. எனவே அப்படிப்பட்ட விலையேற பெற்ற வயலினை தலை சிறந்த ஒரு இசைக்கலைஞர் வாசிக்க போகிறார் என்று சொல்லும்போது மக்கள் பிரமிப்படைந்தார்கள். அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி நாளும் வந்தது. அந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் நினைத்ததை விட அதிகமான கூட்டம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. உடனே நிகழ்ச்சியும் தொடங்கினது. முதலாவது அந்த ஸ்டேஜில் தோன்றின அந்த இசைக்கலைஞர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு அழகான வயலினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க வாசிக்க அதிலிருந்து இனிமையான இசை வெளிப்பட்டது. அதை கேட்ட எல்லா மக்களும் ஆரவாரம் பண்ணினார்கள், மகிழ்ச்சி அடைந்தனர், கூச்சலிட்டனர், மிகவும் ரசித்தனர். இப்படியே நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அந்த இசைக்கலைஞர் தான் அதுவரை வாசித்த அந்த வயலினை எடுத்து கீழே போட்டு அதன் மேல் ஏறி நின்று அதை மிதித்து அதை முழுவதுமாய் உடைத்து நொறுக்கி போட்டார். அதுவரையும் இசையில் நனைந்து கொண்டிருந்த அந்த எல்லா மக்களும் இப்பொழுது இவர் செய்த அந்த காரியங்களை பார்த்து திகைத்து அந்த அரங்கமே அமைதியாக இருந்தது. அதுக்கடுத்து சில நிமிடங்களுக்கு அடுத்து அங்கே உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் பேசி கொண்டார்கள். இவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடித்து விட்டதா, இவ்வளவு நேரம் நன்றாக தானே வாசித்து கொண்டிருந்தார், இப்பொழுது இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி பரபரப்பாக பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று மேடையில் தோன்றின அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் மைக்கை பிடித்து சொன்னார்: நீங்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம், இதுவரை அந்த இசைக்கலைஞர் வாசித்தது $1000 மதிப்புள்ள வயலின் கிடையாது. அவர் இதுவரை வாசித்தது வெறும் 60 சென்ட் பணத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு பழைய இரும்பு கடையில் வாங்கப்பட்ட பழைய வயலின். இனிமேல் தான் $1000 மதிப்புடைய அந்த வயலினை அவர் வாசிக்க போகிறார் என்று சொன்ன உடனே மறுபடியும் மக்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணினார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். பின்பு அந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் சொன்னது போலவே அந்த இசைக்கலைஞர் $1000 மதிப்புடைய பளபளப்பான அந்த வயலினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்த உடனே இந்த மக்கள் எல்லாரும் ஆரவாரம் பண்ணினார்கள். ஆனால் அதே நேரத்தில் முன்பு இசைக்கப்பட்ட அந்த பழைய வயலினுக்கும் இந்த வயலினிலிருந்து வந்த இசைக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை, ஒரே போல தான் இருந்தது. அதை பார்த்து திகைத்தனர். ஆனாலும் இசையெல்லாம் கேட்டு ஒரு திகைப்போடு இருந்ததை பார்த்து இந்த நிகழ்ச்சியுடைய முடிவிலே அந்த ஏற்பாட்டாளர் மறுபடியும் அந்த மேடைக்கு வந்து சொன்னார்: நீங்கள் எல்லாரும் திகைப்போடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால், முன்பு அந்த 60 சென்ட் பணத்துக்கு வாங்கப்பட்ட அந்த வயலினும் அதே இசை வந்தது. அதே நேரத்தில் $1000 மதிப்புள்ள இந்த வயலினும் அதே இசைதான் வருகிறது. எனவே இதை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டாம். வயலினுடைய மதிப்பு எவ்வளவு என்பது முக்கியமல்ல, அது யாருடைய கையில் இருந்து வாசிக்கப்படுகிறது என்பதே முக்கியம். எனவே உங்களுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி அதோடு முடித்து விட்டார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்மை சுற்றி இருக்கிற உறவினர்கள், குடும்பத்தினர்கள், அது மாத்திரமே நம்மோடு படிக்கிறவர்கள், நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், மிக சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நன்றாக வணையக்கூடிய நம்முடைய பரம தகப்பனாகிய பரம குயவனாகிய நம்முடைய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய சாதாரணமான எளிமையான ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை கூட அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்ற நம்முடைய தேவனால் முடியும். வேதத்திலே கூட பார்க்கிறோம், தாவீது அவனுடைய குடும்பத்தார் எல்லாராலும் வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். குடும்பத்தினரே அவனை வெறுத்தார்கள், ஒதுக்கி தள்ளினார்கள்.
வனாந்திரத்திலே அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் கொடுத்தான். தேவனை நம்பினான், அவரை ஆராதித்தான், உறுதியாகி அவரை பற்றி கொண்டான். ஏற்ற சமயம் வரும்போது கர்த்தர் அவனை கைவிடாமல் அவனுடைய வாழ்க்கையை முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ராஜா என்ற நிலைமையில் அவனை உயர்த்தினார். எனவே இந்த காலை வேளை நீங்கள் ஒருவேளை அநேகருடைய கண்களிலே, மற்றவருடைய பார்வையிலே நீங்கள் அற்பமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கைகளிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை அசாதாரணமான வாழ்க்கையை மாற்ற நம்முடைய தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த காலை நேரத்திலே, இந்த புதிய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை முழுவதையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய கரத்தில், பரம குயவனாகிய அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வித்தியாசத்தை காண தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த புதிய நாளிலே உம்மை நோக்கி பார்க்க, நம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்கள் கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இதை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கவும், அதன் மூலமாய் உம்முடைய கரத்தில் அலங்காரமான அன்றைய ராஜமுடியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.